ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடு காலில் க்ளீன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒட்டரை தட்டி எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு எல்லா வேலையும் முடிக்கிறதுக்காக எல்லாம் கீழே இருக்க பொருள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வந்துட்டு ஒதுக்கி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கிச்சன்லேருந்து வேலையை ஆரம்பிக்கணுங்கிற கிச்சனுக்கு வந்தாச்சு. வந்ததும் அடுப்பு மேலே இருந்ததெல்லாம் எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக நம்ம சோப்பு தண்ணி, கொஞ்சம் உப்பு, காரம் போட்டு நல்லா கரைச்சி அதுக்கு அடுப்புலையும் அந்த அடுப்பில் செல்ஃப்லையும் நல்லா தெளித்து விட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு இப்போ இங்கிட்டு வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. அது எண்ணெய் பாட்டில் வைக்கிற ஸ்ட்ரே எல்லாம் எடுத்து அதெல்லாம் துடைச்சி கழுவி எடுத்துட்டு அதில் ஒரு சின்ன ஒரு கவரை போட்டு அதெல்லாம் எண்ணெய் பாட்டில் அடுக்கி வச்சுட்டு உப்பு ஜாடி கழுவி உப்பு தட்டி வச்சாச்சு. உப்பு வந்து நம்ம வந்து வெள்ளிக்கிழமை வாங்குறதுனால வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணி 7 மணி 6லேருந்து 7 மணிக்குள்ளலாம் உப்பு வாங்கி வைக்கலாம். மகாலட்சுமி அம்சமானது உப்பு வந்து வெள்ளிக்கிழமை காலைல 6 மணிக்கெலாம் வாங்கிட்டு வந்து அது ஜாடியிலையும் தட்டிடலாம். அது நல்லது. அதை வாங்கி வச்சாச்சு. எல்லாம் எப்பயுமே வலது பக்கம்தான் உப்பு ஜாடி எண்ணெய் பாட்டில் எல்லாமே அடுப்பில் இருந்து வலது பக்கம்தான் வைப்பேன் நான். அதை அங்கிட்டு வைக்கிறதா நமக்கும் தோதாகவும் இருக்கும். நான் அங்கிட்டு இந்த பக்கம் வைக்கிறதா நல்லது. இப்போ பாத்திரமெல்லாம் கழுவியாச்சு. ஸ்பூன் ஸ்டாண்ட்லலாம் ஃபுல்லாக எண்ணெய் மக்கா இருந்தது. அதையெல்லாம் கழுவி தொடச்சி எடுத்து வச்சுட்டு கிச்சனில் வந்து ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து பவுட்ரு பொட்டு வைக்கிற அந்த ஸ்டாண்டை எடுத்து அதையும் க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக தொடச்சி கழுவி எல்லாம் தொடச்சிட்டு அதை எடுத்து பவுடரெல்லாம் நம்ம அணுவாக அடுக்கி வச்சுட்டு இப்போ டிவி ஸ்டாண்டையும் தொடச்சிடலாம். டிவி ஸ்டாண்டெல்லாம் தொடச்சி டிவியெல்லாம் தொடச்சிட்டு அங்கே வைக்கிற மருந்து பாட்டில், டானிக்க பாட்டில், மாத்திரை எல்லாம் போடுற ஸ்ட்ரே இருந்தது. அதையும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ பூஜை ரூமில் ஃபுல்லாக ஒன்று ஒன்றா எடுத்து விளக்கெல்லாம் கழுவுறதுக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு எடுத்து ஃபுல்லாக கழுவுற இடத்துல வச்சுட்டு பூஜை பாத்திரத்தை கழுவுறப்பே சிங்க்கு ஃபஸ்ட்டு சோப் போட்டு நல்லா கழுவிடணும். கழுவினா நம்ம நான்வெஜ் எல்லாம் அதில் தான் கழுவுறோம். அதனால் சோப் போட்டு ப்ரஷ் போட்டு நல்லா கழுவிட்டு இப்போ விளக்குகள்லாம் அங்கே கொண்டு கழுவுறதுக்கு வச்சுட்டு இப்போ பூஜை ரூமையும் நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு வீடெல்லாம் வீடெல்லாம் கூட்டி எடுத்து வச்சாச்சு. ஒற்றையெல்லாம் ஃபேனில் இருக்கிறதுல நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தட்டிக்கிடலாம். முடிஞ்சது எட்டாவது ஆம்பளைங்க இருந்தாங்கன்னா அவங்களையும் தட்டி விட்டு சொல்லலாம். நாங்கள் வந்து இப்போ நானாக தான் தொடச்சி எடுத்துக்கிடுவேன். அப்பப்போ எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே தொடச்சி எடுத்துகிட்டு இப்போ விளக்கையும் கழுவி அதையும் தொடச்சி சந்தனம் குங்குமம் வச்சு எடுத்து வச்சாச்சு. நம்ம அம்மன் வைக்கிற மகாலட்சுமி அன்னபூரணி வைக்கிற தட்டில் கொஞ்சமாக அரிசி வச்சு அந்த அரிசிக்கு மேலே ₹1 ₹2 எவ்வளோ முடியுதோ அதை வச்சு அதையும் கூட இந்த ராஜா பக்கம் தான் மேலே வைக்கணும். மேலே வச்சு அது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வீட்டுக்கு முன்னாடி நம்ம கந்தஷ்டி கயிறு கட்டுறதுக்காக எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன். ஒரு எலுமிச்சம்பழம், 5 பச்சை மிளகாய், ஒரு கறித்துண்டு எடுத்து வச்சாச்சு. ஒரு மஞ்சள் எடுத்து வச்சுட்டு அதையும் நூல் எடுத்து அதை கோர்த்துடலான்ட்டு கோர்த்து வச்சு அதை எல்லாம் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு அதை ரெடி பண்ணி வச்சு வாசல் நிலைக்கு நேராக கட்டியாச்சு. கந்தஷ்டி கயிறு கட்டணும்னு சொல்லிட்டு அதை கட்டி விட்டுட்டு அதையும் எடுத்து கட்டி வச்சாச்சு. இப்போ வந்து வீட்டுக்கு முன்னாடியும் கொஞ்சம் கண்ணாடி மாதிரி இருக்கிறது நல்லதுன்னு சொன்னாங்கன்ட்டு நானாகவும் எனக்கு தெரிஞ்சதை ஒரு ஸ்க்ரீன் மாதிரி நிலையில் கட்டி விடுறதுக்காக எடுத்து அதை ரெடி பண்ணி அதையும் கட்டி இங்கிட்ட இந்த பக்கமும் அந்த பக்கமும் நிலையில் கட்டி விட்டாச்சு. அதை ரெடி பண்ணி வச்சுட்டு வீடு தொடச்சி எடுத்து எல்லாம் வச்சாச்சு. பெரும்பாலும் பொதுவாகவே வீட்டில் வந்து நம்ம இந்த பெண்கள் வந்து இந்த கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு விரலை ஒவ்வொன்றா சொடக்கு பண்ணுவோம். அந்த மாதிரி சொடக்கெல்லாம் பண்ணக்கூடாது. அது வீட்டுக்கு தரித்திரியமானது. அப்பப்போ அது செய்கிறாங்க சில வீட்டுகள்லாம். அந்த பெண்கள் வந்து அதை ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றிக்கிடலாம். இப்போ திரும்ப வந்து நம்ம தூங்கும்போது தலகாணியில் வந்து கையை வச்சு கையில் அந்த உள்ளங்கையில் தான் தலையை வச்சு சில பேர் தூங்குவாங்க. அந்த மாதிரியும் தூங்கக்கூடாது. அது வந்து நம்ம உள்ளங்கையில் வந்து மகாலட்சுமி அம்சமானது. அதை தலையை வச்சு எப்போன்னு பார்த்தாலும் அதுக்கு வெயிட் கொடுக்குறது மாதிரி நம்ம வைக்கக்கூடாது. அதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றிக்கிடணும். மொத்தமாக மாற்ற முடியாது. இந்த பழக்கத்தெல்லாம் மாற்றிக்கலாம். இப்போ சாயந்தரத்துக்கு நம்ம எப்பயும் போல் விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு. நைட்டு டிஃபனுக்கு வந்து முட்டை கிரேவி வைக்கலான்னு சொல்லிவிட்டு நான் முட்டை கிரேவி வைக்கிறதுக்கு முட்டையை எடுத்து உடச்சி ஃபஸ்ட்டேவும் மிளகு பொடி உப்பு போட்டு நல்லா அதை கலந்து ஒரு கிண்ணத்தில் பாத்திரத்தில் நல்லா எண்ணெயை தடவி இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம்னு வச்சாச்சு. இது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி குழம்புக்கெல்லாம் நம்ம அரைச்சிக்கிடலான்ட்டு தேங்காய், முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருந்தேன். முட்டையும் வெந்துருச்சு. அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் தட்டி நல்லா பன்னீர் மாதிரி சிறுசாக கட் பண்ணிக்கலாம். சில குழந்தைங்க வந்து முட்டைன்னு தெரியாமல் பன்னீர்னே நினச்சிடுவாங்க. அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ முட்டை நம்ம ஒரு ஸ்பூனை விட்டோம்னா அதில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா முட்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதை எடுத்து வச்சுட்டு அப்புறமா சின்ன வெங்காயம்னா சரி, நம்ம பெரும்பாலும் இப்போ சின்ன வெங்காயம் வெட்டுறதுக்கு ரொம்ப சோம்பேறிப்படுறோம்.
பெரிய வெங்காயத்தையே வெட்டி நல்லா பொடுசாக வெட்டி வச்சாச்சு. வெட்டி வச்சுட்டு குழம்புக்கும் ரெடி ஆயிடுச்சு. அதோட தேங்காயோட 2 முந்திரி பருப்பு 2 தக்காளியும் போட்டு நல்லா அரைச்சிட்டோம்னா குழம்பு கொல கொலன்னு நல்லாயிருக்கும். கிரேவிக்கு அப்படியேவும் நம்ம தண்ணியாக வைக்க மாட்டோம். கிரேவி வந்து கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ சப்பாத்திக்கும் மாவு செஞ்சு வச்சாச்சு. வச்சு முடிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் போகிறது நல்லது. கொஞ்சம் சுகர் பேஷண்ட்டு ப்ரெஷர் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் வாக்கிங் போனோம்னா அது நல்லாயிருக்கும் சொல்லிட்டு 1/2 மணி நேரம் வாக்கிங் போயாச்சு. போயிட்டு வந்து நைட்டு டிஃபனுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு ஏற்கனவே வச்சுட்டு போனதுனால நமக்கு கொஞ்சம் லேசாக இருக்கும். வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. சாப்பாடு வந்து நம்ம ப்ரெஷர் மாத்திரை சுகர் மாத்திரை போடுறதுனால ஒரு 7-7:30க்கெல்லாம் சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் கழிச்சிட்டு தான் படுக்க போகணும். 8 மணிக்கு பிறகு சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப அதனால் நம்ம 1 மணி நேரத்துக்கு 7:30க்கெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறது நல்லது. இந்த பழக்கத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துடலாம். சிலர் 9 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டதும் தூங்கக்கூடாது. எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டாச்சு. தூங்க வேண்டிய நேரம் தான். இதோட எங்கள் வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.